எங்க வீட்டு காக்கை சைவ உணவு சாப்பிடாது, சோறு எல்லாம் வச்சு சாப்பிடாது, முட்டை தான் வைக்கணும். இலைக்கு வா, காக்காய்க்கு வச்சிருந்த சோத்தை நீ எடுத்து தின்னுட்டியாம்ல, சொல்லுது. ஆமா, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. இதுக்கு மேலேயும் என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தம்பி தம்பி தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க, ரொம்ப சீரியஸான ஆள் நானு. யா, ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு, பாவம் யா, பாவம். விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? என்கிட்ட கொடு, ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் பிளீஸ். என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி, இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு. ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பேச் ஒன்லி வீச். யோ, இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வேற நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்க தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்றேன், நல்லதை பார்த்து போடுங்க. போடுங்க, மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போங்க, அவ்வளவுதான். வேற என்ன? யா, நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா, தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா, நீ போயிட்டு வா. 1000 கோடி கொட்டு, 5000 கோடி கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. எப்படி பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா? 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று, கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதான். 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க, கல்கோரி வேலைக்கு போயிடலாம். தம்பி, என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்திலே எவன் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும். பூரா கம்பிகிட்ட அனுப்பியிருக்கு. அவ்வளவுதான். முருகன் ஏன் பேர் வந்தது? குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கி ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான். பாக்குறது பொறி உண்ட மாதிரி பாப்பல, அது செம்ம காமெடி பண்ணுவாப்ல. ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் உண்மையா? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தைப்பட்டாரா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு. முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல. நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலையை எழுப்பா, போயா. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன், உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ஆமக்கறி தின்னான்னு சீமா சொல்றான், தின்னேங்கிறேன். மாட்டுக்கறி தின்னேன், பன்னிக்கறி தின்னேன், அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? என்னடா உணவுனா உப்புமா, 7 நாள் 5 நாள் உப்புமா, அதெல்லாம் சரி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. யோசனை பண்ண வானே, அங்க வானே, அந்த டாஸ்மார்க் வானே, 10 ரூபா கூட வச்சு விக்கிறானே. உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அவரையும் கேக்குறீங்க? கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. போல நான் கேட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். பாரதேசி செல்போன் இல்லாம வாழ்ந்துட முடியும், தொலைக்காட்சி இல்லாம வாழ்ந்துட முடியும், கார் இல்லாம வாழ்ந்துட முடியும், எது இல்லாமல் வாழ முடியும். அப்ப புரிஞ்சுக்க தம்பி. அண்ணனுக்கு 2 சீரட் சொல்லு, சீரட். அண்ணனுக்கு 2 சீரட் விட. என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால்
நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? மாண்புமிக்க ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டுக்க. உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. புரிஞ்சதா? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஒரு தடவை எங்க அண்ணன், உனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. நான் தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்கு அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட, வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ, என்ற காசால இருந்து வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டு எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டு எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன், என்னையா இது? என்னையா இது? ரத்தம், என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? குடுமி எடுத்துட்டுமா, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டிஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? மனுஷாளுக்கு மேக்கப் போடலாம், மனசுக்கு மேக்கப் போட முடியாது. நீங்க நீங்களாவே இருங்க. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கொடுத்துறான். லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? அமெரிக்கால ஒரு பெரிய மருத்துவர் எம்பர்டு குக்கர்னு, அவன் பெரிய டாக்டர். அவன் திரும்பி ஒரு 16 வயது பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. அவருக்கு ஒவ்வாமை, வாந்தி, என்ன தண்ணி குடிச்சா கூட அப்படி வாந்தி எடுத்து விட்டுது அந்த பொண்ணு. அவர் ஒரு வாரம் வச்சு வைத்தியம் பாக்குறாரு, அது நிக்க மாட்டேங்குது, சரி வர மாட்டேங்குது. ஒண்ணு என்ன பண்றான், அவங்க வீட்டுல படுத்துட்டு யோசிக்கும் போது அந்த நோய் அவர்கிட்ட பேசுது. எனக்கு நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது டாக்டர்கிட்ட. போய் அந்த பொண்ணு தங்கியிருந்த அறையை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு போய் திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கையை காட்டுது, தண்ணிங்குது. தண்ணியை கொடுக்குறாரு. அப்புறம் சாப்பிடதான் கேக்குது, சாப்பிட உணவு கொடுக்குறாரு, வாந்தி வரல. அவர் கீழே ஒரு மருத்துவ குறிப்பு மாதிரி எழுதுறாரு, பசித்த பின் உண்ண வேண்டும், நன்கு பசித்த பின் உண்ண வேண்டும் என்று எழுதுறாரு எம்பேடு. இப்போ நீங்க அடிக்கணும் நினைங்க, அப்ப நான் அடிச்சிருவேன். அதான் 3 சைனீஸ் ஆசான்கள் மாஸ்டர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் அவன் சொல்லிட்டு பேசுவான். நான் தடுத்து அடிச்சிருவேன். நான் தடையவே அடியா அடிச்சிருவேன். நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சிருவேன். அதான் அட்வான்ஸ் லெவல். டெல்லிக்கு போனோம் நானு, தம்பி பிரபு, எங்க மூத்தவர். பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்க நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்க மூத்தவர் தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச, அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா,